ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. 2024 எல்லாத்துக்கும் பெஸ்ட் அமைய என்னோட வாழ்த்துக்கள். 2024ஓட ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் ரைட். இந்த வருஷம் நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஏன்டா சரியா வீடியோ போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கான விடையும் நான் கடைசியில் சொல்கிறேன். ரைட், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி நடிச்சிட்டு இருக்க படம் தான் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை பற்றி ஒரு வேற லெவல் டிகோடிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே புதைச்ச இடத்துல இருந்து தோண்டி எடுத்து அதை பார்த்து அதுல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். தளபதி வச்சு எந்த மாதிரி ஒரு ஜேனர்ல அவர் படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியும் வச்சிருக்கேன். இத்தனை நாளா வீடியோங்கன்னு கேட்டவங்களுக்கு ஒரு நியூ இயர் ட்ரீட்டாவே இந்த வீடியோ இருக்க போகுது. நியூ இயர் ட்ரீட் தரல, சோ இந்த வீடியோ ட்ரீட்டா வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை நெவர் ஃபெய்ட். அவன் வேற எதுவும் பெருசா கேட்கலங்க, சப்ஸ்கிரைப் தான் கேட்கறான், பண்ணி விட்டுருங்க. அப்படியே லைக்கும் தட்டி விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு ட்ரீட் வச்ச மாதிரி இருக்கும். ரைட், வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 போஸ்டர் விட்டுருந்தாங்க. ரைட்டா, ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. அதை நான் செகண்ட் போஸ்டர் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரி அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். செகண்ட் போஸ்டர் பார்த்தோன்னே ஏதோ வீடியோ கேம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்காங்க, அதோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, அந்த படம் பார்த்தாச்சு. அண்ட் ஜெமினி படத்தோட ஜெமினி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட ரீமேக் தான் தளபதி 68 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணி இப்போ பார்த்துட்டு உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்தவொடனே என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனாங்க. அனுப்பிச்சு கேட்டேன், எப்படா இருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றா அப்படின்னு கேட்கும்போது, ஓகேவா தானே இருக்கு, என்ன அப்பா பையன் கான்செப்டா இருக்கும், வேற என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஏன் நிறைய பேர் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்பா பையன் கான்செப்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஆக்சுவலா அப்பா பையன் கான்செப்ட் வந்து கிடையாதுங்க. நான் வெங்கட் பிரபு இன்டர்வியூ கேட்ட வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்பைடர்மேன் படம் பார்த்தீங்கன்னா மதுரையில் பீக் அடிச்சு ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான் மக்கள் வந்து அதிகமாக விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது நான் தளபதி விஜய் வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் வந்து எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மாநாடுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்வியூ போறாருங்க. அதுல வந்து ஒருத்தர் கேள்விக்கிறாரு, நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நெக்ஸ்ட் டைம் லூப்பா இல்ல டைம் டிராவலா அப்படின்னு கேட்கும்போது, இதை விட பெருசா தான் கண்டிப்பா பண்ணுவேன், ஏன்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. தளபதி வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரையும் வேற மாதிரி ஜேனர்ல மக்கள் பார்க்க நிறையவே ஆசைப்படுவாங்க. அவர் மட்டும் என்ன, நீ நிறைய நடிகர்களை வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. திரும்ப ஒரு லூப் பெருசா இருக்கணும் இல்லையா, தளபதி ஏதாச்சும் பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த மனுஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாருங்க. மாநாடுக்கு அப்புறமே ஒரு கதை பண்ணியிருக்காரு, அது வந்து தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாரு போல. அதை தான் ஓகே பண்ணி இருந்திருக்காரு. சரி ரைட்டு. இப்போ தளபதி 68 படத்தில் 2 ரோல் பண்றாரு. அதாவது 2 பேர் இல்ல, ஒரே கேரக்டர் தான், ஆனா டபுள் ஆக்ஷன்ல பண்றாரு. இது வந்து அப்பா பையன் கான்செப்ட் கிடையாது. அதாவது பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்னு 2 காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு ஸ்டோரியா இருக்கலாம். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதை பத்தி ஒரு க்ளூ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வெங்கட் பிரபு கொடுத்திருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேனே. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தோன்னே நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பயோகிராஃபி மூவி மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இவங்க 2 பேருமே அப்பா பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம், ஆனா அது கண்டிப்பா கிடையாது. ஒரே கேரக்டர் தான் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட். எங்களுக்கு இருக்கிற தளபதியை பார்த்தோன்னே தெரியும் அது பாஸ்ட். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஓல்டு தளபதி, அதாவது நம்ம பிரசன்ட் தளபதியை பார்க்கலாம். பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் இந்த இடத்துல ஒரு கிளாஷ் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதாவது சண்டை நடக்க வாய்ப்பு இருக்கு. சண்டை எப்படி நடக்கும், 2 பேருமே ஒன்னா இருக்காங்களா செகண்ட் லுக் போஸ்டர்ல அப்படி சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்கும் நான் வரேன். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடறேன். 2 பேருமே கை கொடுத்துக்கிறாங்க, அதாவது சேஸ் அடிப்போம்ல, சோ அந்த மாதிரி. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரு ரத்தம் மாதிரி இருக்கிற ரோட்ல வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அது பார்க்க லைட்டா பிளட் மாதிரி தான் இருக்கு. அந்த ரோடு பாத்தீங்கன்னா பூமியையும் ஆகாயத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்கு. நோட் பண்ணீங்களா? இந்த போஸ்டர்ல லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 கார்னர்லயும் அந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் நின்னுட்டு இருக்காங்க. பிரசன்ட் வந்து லெஃப்ட் சைட்லயும், பாஸ்ட் வந்து ரைட் சைட்லயும் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில பிரசன்ட்ல இருக்கிற தளபதிக்கும் ஓல்டா இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும், எங்க இருக்கிற பாஸ்ட் தளபதிக்கும் ஒரே ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது, மேல இருக்கிற ஏரோப்ளைன். அந்த ஏர்கிராஃப்ட் தான் 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. மேபி ஒருவேளை அந்த பிளைன் தான் 2 பேர்த்தையும் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் கனெக்ட் பண்ற ஒரு டூலா இருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட விங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரெக்க, பாஸ்டையும் பிரசன்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. 2 சைடுமே இருக்கு. அந்த பிளட்ல கீழே பூமியில நடந்து போயிட்டு இருக்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்றது மேல இருக்கிற அந்த ஏரோப்ளைன் தான். அடுத்து
என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஒரு வசனம் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த கோட்டுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி இருளை விழுங்கலாம் ஆனால் இருள் ஒளியை நுகர முடியாது. உங்களுக்கு யாருக்காவது இந்த கோட்டு புரிஞ்சா? ஏன்னா இந்த கோட் வந்து கதையோட சம்பந்தப்படுத்தி இருக்கிறதுனால யாருக்குமே சரியா புரியல. உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருள் அப்படின்றது ஒரு நெகட்டிவ், வெளிச்சம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா இருட்டு ஒருபோதும் வெளிச்சத்தை முழுங்காது, அதாவது இருட்டு வந்து வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணாது. இதே சம்பவம் இந்த ஒரு போஸ்டர்ல வச்சிருக்காங்க. அதாவது அந்த ரெண்டு கேரக்டருக்கு பின்னாடி மலை இருக்கிற மாதிரியும் அந்த கேரக்டருக்கு பின்னாடி பயங்கர பிரைட்டா சூரிய வெளிச்சம் வர மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அப்படியே மேல பாத்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட் இருக்கிற இடம் எல்லாமே இருட்டா தான் இருக்கும், அதாவது வானம் இருட்டா தான் இருக்கும். போஸ்டர்ல சொன்ன மாதிரி பூமியில இருந்து வர வெளிச்சம் ஆகாயத்துல இருக்கிற அதாவது வானத்துல இருக்க வெளிச்சத்தை முழுங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் கன்ஃபார்ம்ங்க, பூமியில இருக்கிறது வெளிச்சம், வானத்துல இருக்கிறது இருட்டு. பூமியில பிரசன்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு தளபதி தான், அந்த ஆளு தான் வெளிச்சம். வானத்துல இருக்கிறது ஒரே ஒரு பிளைன் தான், அந்த பிளைன் தான் இருட்டு. அது மட்டும் இல்லாம அந்த வெளிச்சம் வந்து அந்த ஏரோப்ளைன் நோக்கி வரும்போது அந்த ஏரோப்ளைன் வந்து இருட்டை நோக்கி தான் பறந்து போகுது. நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், இருள் வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது பாஸ்டையும் பிரசன்ட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு டூல் தான் அந்த ஏரோப்ளைன், அதாவது நெகட்டிவ் கேரக்டர் வில்லன். இந்த படத்துல ஒரு மெயின் சம்பவமாவே இந்த ஏர்கிராஃப்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாத்தீங்கன்னா பேராஷூட்ல இருந்து கீழே வந்த மாதிரி இருக்கும். நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அங்க இருக்கிறது ஒரே ஒரு பேராஷூட் மட்டும் தான், ஆனா இங்க இருக்கிறது ரெண்டு பேரு. அதோட அர்த்தம் இங்க ஒரே ஒரு ஆள் தான் லேண்ட் ஆயிருக்காரு. லேண்ட் செஞ்சது யாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு வாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு விண்டேஜ் ஏர்கிராஃப்ட், ஓகேவா, ஒரு பழமையான ஏரோப்ளைன். அப்ப மேபி அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து பாஸ்ட் தான் இறங்கி இருக்கணும், அதாவது தளபதியோட பாஸ்ட் வெர்ஷன் தான் அங்க இருந்து லேண்ட் ஆயிருக்கணும். டார்க்னஸை நம்ம வில்லன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்ப வில்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட். இங்க எங்க இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் வில்லன். செகண்ட் போஸ்டர்ல அவங்க ஒன்னா இருக்காங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம், அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அப்ப டார்க்னஸ் வந்து பாஸ்ட், லைட் வந்து பிரசன்ட். பிரசன்ட்டை வேட்டையாட வந்த ஒரு வில்லன், இதுதான் அந்த லைட் கோட்டை வச்சு அவங்க சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்டர் வந்து பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு, ஓகேவா, அதாவது தற்போதைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா மேல இருக்கிற ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா ஓல்ட் விண்டேஜ் ஏர்கிராஃப்டா இருக்கும். எப்படி பிரசன்ட்ல வந்து அந்த ஓல்டு ஏரோப்ளைன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் டைம் டிராவல் அண்ட் டைம் லூப் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சா? புரியாதவங்களுக்கு சிம்பிள்ங்க, டார்க்னஸ் வந்து பாஸ்ட், வெளிச்சம் வந்து அதாவது லைட் வந்து பிரசன்ட். இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வர ஒரு கிளாஸ் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மூவி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கீழே கொடுத்திருக்க கோட்டும் மேல இருக்கிற ஏர்கிராஃப்டும் பின்னாடி இருக்கிற டார்க்னஸும் நடுவுல இருக்கிற வெளிச்சமும் கீழே இருக்கிற ஒரே ஒரு பேராஷூட்டும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஸ்ட்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் நடக்கிற ஒரு கிளாஷா இந்த மூவி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சிம்பிள், வெளிச்சம் வந்து பிரசன்ட், இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கவர் அந்த ஓல்டு தளபதி. பாஸ்ட் வந்து யங் தளபதி, அதாவது டார்க்னஸ், அவர் தான் வில்லன். எனக்கு இதுதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உனக்கு போஸ்டர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டர். ஏன்னா தளபதி அவர்கள் நார்மல் ஜோன்லயே படம் பண்ணாம இந்த மாதிரி வெளியே வரது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது நல்லா தான் இருக்கு. கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே படம் பண்ணாம இந்த மாதிரி வெளியே வரது நல்லா தான் இருக்கு. இந்த போஸ்டரோட குவாலிட்டி பார்த்தாலே, குவாலிட்டினா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த குவாலிட்டி உடையுமே, அந்த குவாலிட்டி இல்ல. இந்த போஸ்டரோட ஹிடன் டீடைல்ஸ் அதை பார்த்தாலே வெங்க பிரபுவோட ஒரு மாஸ்டர் பீஸா இந்த படம் இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெஸ்ட்ன்றதும் அந்த டைம்ன்றதும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. மேபி தளபதி வச்சு இந்த இடத்துல டைம் டிராவல் மூவி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றத கூட பெருசா ஹைலைட்டா போட்டு காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. அடுத்து உங்களுக்கு இருக்கிற பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பாஸ்ட் பிரசன்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வில்லன் அண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா செகண்ட் போஸ்டர்ல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க, என்னடா கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு ரூமர் வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஜெமினி மேன் படத்தோட ரீமேக் தான் தளபதி 68 அப்படின்றது. சரி, ஓகே, அதை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஆட்டுச்சு. அதாவது அந்த படத்தோட ஒன்லைன் சொல்றேன் கேளுங்க. ஹீரோ வந்து பிரசன்ட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போய் கொல்றது. கவர்மெண்ட் கீழே டெரரிஸ்ட் யாராவது இருந்தா அவங்கள போய் சுட்டு தள்ளுறதா அவரோட வேலையாவே வச்சிருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இல்லைங்க, என்னால பண்ண முடியாது, என்னால ஒர்க் பண்ண முடியல, டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு. ஆனா இவ்வளவு திறமையான ஒருத்தர் வெளியே போனா நாங்க என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எத்தனையோ டைம் ஒர்க் வாடான்னு கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனா அவர் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவையே நீ வரலன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அனுப்பி பார்ப்பாங்க. ஆனா யாருனாலையுமே ஹீரோவை கொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இவனை மாதிரியே திறமை இருக்கிற ஒரு ஆளெல்லாம் கண்டுபிடிச்சு இவனை கொல்ல அனுப்ப முடியாது, பேசாம இவனையே அனுப்பிச்சிருவோமா இவனை கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்ல ஹீரோவோட குளோனை அனுப்புவாங்க. குளோன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். குளோன்னா ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய ரத்தத்தை எடுத்து உங்க ரத்தத்துல இருக்கிற டிஎன்ஏ இருக்கும் இல்லையா, அந்த டிஎன்ஏவை தனியா எடுத்து பிறக்க போற குழந்தைக்கு உங்களுடைய டிஎன்ஏவை சயின்ஸ் ரீதியா மாத்தி வைக்க முடியும். அப்படி வச்சா அந்த குழந்தை நீங்க தான், உங்களுடைய டிஎன்ஏ தான் அந்த குழந்தைக்கு இருக்கு. உங்களுடைய முகம் மாதிரி தான் இருக்கும், உங்களுடைய திறமை இருக்கும், உங்களுடைய பேச்சு ஆற்றல் எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இவ்வளவு டேலண்டான நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அவருடைய குளோனே அனுப்புவாங்க.
சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ தாண்டா என்னோட குளோன் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு எதிரிக்கு எதிராகவே 2 பேருமே சண்டை போடுவாங்க. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெங்கட் பிரபு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவில சயின்ஸ் ஃபிக்ஷனை இந்த மாதிரி எடுத்துட்டு வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுதான் செகண்ட் போஸ்ட்ல விட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்குங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. சத்தியமா சயின்ஸ் கொஞ்சம் ஓவரா பேசியிருந்தேன்னா தப்பே இல்லை, இன்னொரு டைம் கூட வீடியோ போட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். சரி ரைட்டு, வீடியோ ஏன்டா போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, நான் பேசும்போது நிறைய திக்கும் போது என்ன ஆகுதுன்னா 3 மணி நேரம் ஒரு வீடியோ பேசி, அதாவது 3 மணி நேரம் நான் பேசி 10 நிமிஷத்துக்குள்ள அதை அடக்குவேன். ஏன்னா நான் தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி திக்கு வருமா, இப்படி வந்துச்சு பாத்தீங்களா, இப்படி திக்கு வருமா, அப்படி வரும்போது இதை எடிட் பண்ணி போட எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாருமே ஹியூமன்ஸ் தானுங்க, எல்லாருக்கும் எரர் வரதானே செய்யும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மனுச்சு ஏத்துக்கங்க. ஸோ இனிமேல் அது வந்து நான் ஃப்ளோவாகவே பேச ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் திக்கிறதுன்னா மன்னிச்சுக்கங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிங்க. உங்களுக்கு 8 மணிக்குள்ள இந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். அண்ட் டாடா பை பை, தேங்க்யூ, லவ் யூ கைஸ், பீஸ். அண்ட் தளபதி 16 படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்யூ.